Hi, hello friends, welcome to all. So, இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் வந்து இது வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் தமிழ் சிலபஸ் வைஸில் வந்து இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது பொருத்தமான பொருளை தேர்வு செய்த புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர். ஸோ இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுலையும் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் டெஸ்ட் வந்து என்னைக்கு உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே 22ஆம் தேதி தான் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு லெசன்லையும் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்போம் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோஸ் தான் இது. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ தவறாமல் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th நியூ புக் தமிழில் வந்து 6th நியூ புக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து இயல் வைஸ் வந்து டெஸ்ட் வச்சாச்சு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டும் வச்சேன். ஓகேங்களா? 150 மார்க்குக்கு ஃபுல் டெஸ்ட்டும் வந்து வச்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா டேர்ம் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஃபுல் டெஸ்ட் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் டேர்மில் 100 கொஸ்டின், தேர்ட் டேர்மில் 100 கொஸ்டின். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே டெஸ்ட்டாக தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். மொத்தமாக 3 டேர்ம் புக்கும் சேர்த்து 300 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அப்போ 6th ஃபுல் டெஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து 300 மார்க்குக்கு டெஸ்ட் நடக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 300க்கு 300 எடுக்க நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து 300க்கு 300 எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 6th பொறுத்த வரைக்கும் டேர்ம் வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். டோட்டலாக 300 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ், அதாவது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 சேர்த்து 300 கொஸ்டின். ஒவ்வொரு டேர்ம்லையும் 100 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே டோட்டலாக வந்து உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ வீடியோஸ் கொடுக்க டைம் ஆகும், ஏன்னா 300 கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஆன்சர் கீயும் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுடைய ஆன்சரை வந்து நீங்கள் செக் பண்ணிடுங்க. ப்ளஸ் உங்களுடைய மார்க்கெல்லாம் எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ 6th ஃபுல் டெஸ்ட் வந்து எந்த டைமில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நைட்டு 8 மணிக்கு வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ நைட்டு 8 மணிக்கு டெஸ்ட்டு நடக்கும். ஸோ கொஷின் பேப்பர் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை வந்து எழுதுங்க. எழுதிட்டு உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தான் பண்ணணும். ஸோ உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட், ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து 300 கொஷனுக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஏன்னா இது ஃபுல் டெஸ்ட்டுங்கிறதுனால இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம். அதனால நேம், டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வீடியோஸ் தான் வரும் உங்களுக்கு. ப்ளஸ் இந்த வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருவோம். அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இப்போ 6th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டேர்ம் வைஸும் 100 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக வந்து 300 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டு நடக்கும். இது வந்து ஃபுல் டெஸ்ட்டு தான். 8 மணிக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் சிலபஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? 6th to 12th வரைக்கும் நியூ புக்கில் உள்ள எல்லா மெட்டீரியல்ஸும் நான் கொடுத்துட்டேன். ப்ளஸ் தனித்தனியாக வந்து டெஸ்ட்டும் வச்சுட்டேன். ஸோ இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தால் புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 88 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். ஓகேங்களா? ஸோ ரெண்டும் சேர்த்து 88 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் பிடிஎஃப் டெஸ்ட் தான். ஸோ 88 கொஸ்டின் வந்து பிடிஎஃப் டெஸ்ட் தான். இது வந்து டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு இந்த டெஸ்ட்டு நடக்கும். ஸோ இதுவும் வந்து தனி வீடியோவாக தான் வரும். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர் கீ வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா?
ஸோ இது பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு டெஸ்ட் நடக்கும், 88 கொஸ்டின். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ படிக்காதவங்க ஒரு நாள் டைம் இருக்குது, நல்லா படிங்க. படித்தவங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ மார்க் 88க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நெக்ஸ்ட் டே, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய மார்க் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து வராது உங்களுடைய நேம். ஸோ 10 மணிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி அனுப்ப பாருங்கள். ஸோ 6th ப்ளஸ் சிலபஸ் வைஸில் ஃபஸ்ட்டு டாபிக், இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு டாபிக், இது ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட். மேக்ஸ் வந்து நம்ம இன்னும் ஒரு 2 மாடல்ஸ் பார்த்தோன்னா மேக்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மேக்ஸ்லேயும் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் வந்து போட்டு நீங்கள் வந்து சம்ஸ் போட்டு. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் வந்து அப்படி தான் நடக்கும். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் கொடுத்துருவேன். ஸோ அதில் எல்லா மாடல்ஸும் வந்து கலந்து தான் இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையாக ஒவ்வொரு சம்மாக வந்து போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சம்ஸ் போட வருதா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு மேக்ஸில் ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இன்னும் 2 மாடல் சம்ஸ் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டையும் உங்களுக்கு வச்சிட்றேன். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் நடக்கும். ஸோ இயர் வைஸ் டெஸ்ட் நடக்கும், ப்ளஸ் டாபிக் வைஸ் வந்து தனித்தனியாக டெஸ்ட்டும் நடக்கும், ஃபுல் டெஸ்ட்டும் நடக்கும், மேக்ஸும் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிற அப்டேட்லாம் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலில் வந்து நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்து உடனே பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த டைம் வந்து டெஸ்ட்டு நடக்குது, எந்த டேட்டில் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு பாருங்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ டு ஆல்.